பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? எனக்கு அன்பார்களே, அநேகருக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, ஆசீர்வாதம்னா நிறையா பணம் இருக்கணும், நிறையா சொத்து இருக்கணும், சுகம் இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதமா? எனக்கு அன்பார்களே, நல்ல கவனிங்க. பிரசங்கி சொல்லுகிறான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவன் ஒருவனுக்கு செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு கிடைக்குமா? வாசிங்க பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கணுமே. உலகத்தில் இருந்து அனுபவிக்கணுங்க, அதுதான் ஆசீர்வாதம். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திரும்பவும் திருப்பிக் கொள்ளுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை திருப்பி எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடலே என் தரித்திரம் போச்சு. தோத்திரம் பண்ணிட்டு என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடலே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரவம் போச்சு, துதிச்சு பாடுனே என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடுனே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா 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 என்றதால அல்லல் நீங்கி போச்சு. ஆண்டவரே என்றதால அற்புதம் பெருகலாச்சு. அல்லேலூயா என்றதால அல்லல் நீங்கி போச்சு. ஆண்டவரே என்றதால அற்புதம் பெருகலாச்சு. தேவனே என்றதால தேவை நிறைவாச்சு. தேவனே என்றதால தேவை நிறைவாச்சு. இயேசுவே என்பதால எல்லாம் பெருகலாச்சு. தேவனே என்பதால தேவை நிறைவாச்சு. இயேசுவே என்பதால எல்லாம் பெருகலாச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடுவே என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடுவே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். கர்த்தாவே 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 என்றதால கட்டில் மாறி போச்சு.
தேவனே என்றதால தேவ நிறைவாச்சு. கத்தாவே என்றதால கண்ணீர் மாறி போச்சு. தேவனே என்றதால தேவ நிறைவாச்சு. இயேசுவே என்றதால எல்லாம் தீர்ந்தாச்சு. தேவனே என்பதால தேவ நிறைவாச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு. துதித்து பாடலே என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு. துதித்து பாடலே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன். ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு. துதிச்சு பாடுலே என் தரித்திரம் போச்சு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா? ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமை. நமக்கு ஆசீர்வாதம்னா என்னங்கிற அறிவு நமக்கு வேணும். ஏன்னா பிரசங்கி சொல்றாரு, என்னெல்லாம் அவருக்கு இருந்துச்சான். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னது என்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருந்தேன். நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டிக் கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றிக்கொள்ளவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். நல்ல கவனிங்க, பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன். திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினேன். அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரிகளை சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தே சங்கீதக்காரர்களையும் மனபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தே எனக்கு முன் எருசலேமிலிருந்து எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தனுமாய் இருந்தேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றுக்கு நான் என்ன செய்யல, நான் அவைகளுக்கு தடை விதிக்கவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. சரி, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் நோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயை. இந்த உலகத்துல எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். ஏன்னா அதே பிரசங்கி 2:25 அவர் சொல்றாரு, என்னை பார்க்கிலும் சம்பீரமாய் சாப்பிடத்தக்கவன் யார், என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார். இவ்வளவு சொன்ன சாலமோ ஆசீர்வாதத்தை கடைசியில் என்ன சொன்னா, மாயை மனதுக்கு சஞ்சலம். அதனாலதான் சொன்னா, எனக்கு 2 மனு கேட்பேன். ஒன்று, மாயை பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்துங்க. ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துடாதீங்க, தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க. என் படியை அளந்து கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் என்பது என்ன, அதை அறிந்து கொள்ள வேண்டுங்க. இன்னைக்கு அநேகருக்கு அந்த அறிவு தெரியல.
எனக்கு கண்மார்களை சேர்த்து சேர்த்து கடைசியில் இன்னொருத்தன் தான் கொண்டு போகிறான். அதனால தான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, ஒருவனுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தால் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அனுபவிக்கிற சக்தி தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ என்ன பிரயோஜனம்? இதுவும் மாயை. எனக்கு அன்பானுடைய உலகத்தில் வாழும்போது நாம் உயிரோடு வந்து அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கு, அதுதாங்க ஆசீர்வாதம். எனக்கு அன்பானுடைய இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சா போயிட்டான், என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் வரும்போது எப்படி வந்தோம்? பிரசங்கி 5:15 படி நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து என்ன செய்தோம்? தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தோம். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவோம். அவன் தன்னுடைய பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஆனா அங்க நமக்கு ஒரு பலன் வச்சிருக்கார். இங்க நாம என்ன கட்டுறோமோ அங்க அது கட்டப்படும். அதனாலதான் மோசே வெறுத்தான். உங்களுக்கு முதல்ல சொன்னேன், விசுவாசத்துல நாம் பெரியவன் ஆகிற போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விடுக்கிற கிறிஸ்துவ தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை கிறிஸ்துவ நிமித்தம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வருகிற நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அடுத்தது அவன் தான் வந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த ஆசை இல்லை. ஏன்? அவனுக்கு தெரியும், இந்த பூமியில் நாம் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. நாம் இங்கே இருக்கிற நாட்களில் என்ன செய்கிறோமோ அதுக்கு அங்கே இருக்கு பலன், அங்கே தான் பலன் இருக்கிறது. எனக்கு அன்பார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள், ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறார் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினாலே 80 வருஷம். அதுல மேன்மை எது? சஞ்சலம் வருத்தம். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம்னா என்ன? ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே அழிந்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் சேர்த்து கடைசியில் அனுபவிக்காம போயிடுறான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கதை உண்டு, உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு மனுஷருக்கு ஒரே ஒரு வாத்து இருந்துச்சு. அது ஏனோ ஒரு பொன்முட்டை இட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு நல்லா சம்பாதிச்சான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நிம்மதியாக. அதை கொண்டு விற்க அன்னன்னைக்கு சாமான் வாங்க சாப்பிட இருந்தான். திடீர்னு என்ன செய்யும்? குறுக்கு புத்தி மனுஷனுக்கு வந்துடும். நல்லா இருந்தவனுக்கு திடீர்னு 30 காசுக்கு ஆசை வந்துச்சு. கடைசியில் என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க முடிஞ்சா? மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு ஆக்கினைக்குள்ளார் தீர்க்கப்பட்டார்னு உடனே இவன் மனசில் குத்திருச்சு. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு உடனே அந்த காசை கொண்டு போய், இந்தாங்க அவங்க காசுலாம். அவங்க எனக்கு என்னப்பா ஓம்பாடுப்பா, அதை எரிந்து விட்டு செத்தான். என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பான ஐஸ்வர்யம் என்பது என்ன? இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல சுகத்தோட முதல்ல இருக்கணும், அதுவே பெரிய ஐஸ்வர்யம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பெரிய பணம் இருக்கு, படுத்த படுக்கையில் இருக்கான், நிறைய பணம் இருக்கு, சுகரில் திங்க முடியல, சப்பாத்தி கோதுமையில் குதிக்கிறார். எத்தனை பேருக்கு பெரிய ஆஸ்தியெல்லாம் இருக்கு, ஆனால் என்ன பிரயோஜனம்? அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அதனால தான் இங்கே சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தாய். ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதத்தை என்ன செஞ்சிட்டோம்? ஓசியா 8:12 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீ, அதாவது வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். எத்தனை வசனம்? 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். எத்தனை பெரிய வேதனை! நீ என் வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்துடும். எத்தனை பெரிய கொடிய காரியம் பாருங்க. ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை மறக்கணுமா? வேதத்தை மறந்துடக்கூடாதுங்க.
நீ அறிவை வெறுத்தாய். என கண்வானோலே, இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது வேதத்தின் மகத்துவங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம கையில் என்ன இருக்கு? பைபிளா இருக்கு. அதை என்னையா மறந்துட்டோம் அப்படிம்பீங்க. மறந்த காரியத்தை அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்றேன். என்னத்தை நம்ம மறந்துட்டோங்கிறத. ஆண்டவர் நமக்கு அழகா அறிவை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு அறிவு இல்லாதனால தான் லூக்கா 12:16 ஒருவருடைய நிலம் நன்றாக விளைஞ்சது. ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார், நல்ல மழை பெய்ய வச்சார், பூச்சி இல்லாமல் எந்த நஷ்டமும் இல்லாமல் தன் விவசாயத்தில் அவனுக்கு போட்ட முதலை விட ரொம்ப நல்லா விளைஞ்சது. அப்போ என்ன வந்திருக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். ஒருவனுடைய நிலம் எப்படி இருந்ததா? நன்றாய் விளைந்தது. 16 அல்லாமலும் ஒரு உவமையை இயேசு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம். ஏற்கனவே அவன் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவன். நிறைய பேருக்கு இருக்கிறவனுக்கு தான் இன்னும் ஆசை வரும், இல்லாதவனுக்கு ஆசை வராது. ஐயா, இல்லாத பொருள் மேலே இல்லாதவனுக்கு ஆசை வந்தால் பரவாயில்ல, இருக்கிறவனுக்கும் இன்னும் 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 ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு அதான் காரணம். அவனுக்கு ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யவான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். என்ன ஆசீர்வதிச்சார்? வாசிங்க. இப்போ அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அதை நல்லா விளைஞ்ச உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என்ன செய்யறது? இன்னைக்கு நிறையா வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? சிலர் பார்த்தீங்கன்னா தூரம் கொட்டவும் மாட்டோம், அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர்கிட்ட எண்ணம் அதுதான். மனசார மற்றவங்க கொடுக்கவும் மாட்டோம், நாமளும் என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். கடைசியில் கெட்டு போன பிறகு தூக்கி தூரப்படுவோம். என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அது எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து மடியில போடுவாங்க. நாம இன்னைக்கு கொடுக்கற முடியுதா? அநேக நேரங்களில் இதுதான் நமக்கு தெரியல. இவனுக்கு நல்லா விளைஞ்சிச்சு, ஏற்கனவே ஐஸ்வர்யம் உள்ளவன், அவனுடைய நிலம் நன்றா விளைஞ்சவன இவனுக்கு என்ன புத்தி வருது? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு விளைய செஞ்சீங்க, நான் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன்னு வந்துச்சா? இல்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏன்னா அவனுக்கு வந்த கேள்வியாக தானே, இவ்வளவு வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா, நாம் சேர்த்து வச்சது நம்ம கூட வரப்போகுதா? ஒரு நாள் இல்லைங்க. சேர்த்து வச்சா கண்டிப்பாக கூட என்ன செய்யறது இல்லை, ஒன்றுமே வாரது கிடையாது. உலகத்தில் நாம் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போக போகிறதும் கிடையாது. ஒன்றே ஒன்று, நாம் பரலோகத்துக்கு போகும்போது நாம் இங்கே எப்படி நான் செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற கிரியை அங்கே இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்த பின்பு நான் திரும்ப வந்து நான் எங்கே இருக்கிறனோ அதே இடத்துல உங்களை மறுபடியும் அந்த உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னாரே. அப்படி சேர்த்து கொள்ளும் போது நாம் இங்கே என்ன செஞ்சுருக்கோங்கிறது அங்கே போனால் நமக்கு தெரியும். எனக்கு அன்பார்களை ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை சொன்னார்கள். ஒரு போதகர், ஒரு பிஷப்பு, ஒரு ஊழியக்கார், விசுவாசி, 3 பேரும் பூமியில் வாழ்ந்தவங்க இறந்து போனாங்க ஒரே நாளில். இது கதை, அதுக்காக எந்த ஊழியக்காரன் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பிஷப்பு, ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, 3 பேரும் செத்து போனாங்க. அங்கே வரணும் நியாய தீர்ப்பு வந்துச்சு. ஆண்டவர் விசுவாசியை பார்த்து சொன்னார், இந்தா நல்லா உனக்கு ஒரு அருமையான வீடு இருக்குது, ஆண்டவர் கட்டி வச்சிருக்கார், கைவேலை அல்லாத வீடொன்றை தருவேன்னு சொன்னவர் இந்த அவனை கட்டி வச்சிருக்காரு, இதில் போய் இரு, ஏன்னா நீ வாழும்போது எத்தனை நன்மை செஞ்ச, அதுக்கு பலன் இங்கே இருக்குப்பான்னார். உடனே பாஸ்டர் இங்கேருந்து சொன்னார், எனக்கு என்னது அப்படின்னார். வாங்க வாங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கூரை வீட்டை கொண்டு விட்டாங்க. பாஸ்டருக்கு ஒரே கோபம். என்ன கோபம்? என்னையா, நான் இவனுக்கு பிரசங்கம் பண்ணவன், எனக்கு கூரை வீடு, இவனுக்கு சென்ட்ரிங் வீடா? அங்கே சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், ஒரு சைக்கிளும் தாரோம்,
இங்கே அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கலான்னார். போயா, சைக்கிளும் கூரை வீடும், இது என்ன ஆசீர்வாதம்? நான் எவ்வளவு கத்தி கத்தி டேபிளை குத்தி குத்தி பிரசங்கம் பண்ணேன்னார். ஆண்டவர் சொன்னார, பாஸ்டர் கொஞ்சம் திரும்பி பாருங்க என்னாராம். திரும்பி பார்த்தா பிஷப் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எனக்கு அன்பார்களே, நமக்கு ஒரு நாள் அங்கே போகும்போது என்ன பலன் இருக்குன்னு தெரியாது. நாம் இங்கே என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் உண்டு. இந்த பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. அழகா பாடுறோம்ல, அழகா நம்ம பாடுவோம். பூமியில் கொடிகளே பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியில் கொடிகளே பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்வோடும் புகழ்ச்சியோடும், மகிழ்வோடும் புகழ்ச்சியோடும் ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் பாருங்கள். பூமியில் கொடிகளே பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்வோடு புகழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள். இந்த நிலம் விளைஞ்ச உடனே ஐஸ்வர்யவானுக்கு புத்தி என்ன வந்து தெரியுமா? நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? உடனே ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன். சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏழைகளுக்கு கொடுத்து பாரு. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 19:17 படி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அந்த கடனை அங்க அடைப்பார். நமக்கு தெரியல. இவன் என்ன செய்வேன்? உடனே பார்த்தா, என் களஞ்சியத்தை இடிப்பேன், பெருசா கட்டுவேன். நல்ல தீர்மானம். ஏன்னா வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வீணாவும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது, சேர்த்து வைப்பேன். அதுக்கு அடுத்ததான் அவன் செஞ்ச காரியம் தப்பு. என்ன செஞ்சான் தெரியுமா? பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக பொருட்கள், வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கேன், நீ புசித்து குடித்து இளைப்பாரி. ஆத்மா எப்படி சாப்பிடுமா? ஆத்மா பார்த்து பேசிக்கிறது. அப்பதான் ஒரு சத்தம் வச்சு, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி போயிட்டேன்னா உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா இந்த சரீரம் இங்கே இருந்து என்ன பண்ண போகுது? எனக்கு அன்பானுளே, இந்த மண், இந்த உலகத்தில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் மண்ணுக்கு கட்டாயம் என்ன செய்வோம்? திரும்புவோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இந்த பூமியில் வாழும்போது எல்லாம் அளவு, அந்தந்த தேவைக்கு கர்த்தர் கொடுத்தாலே ஆசீர்வாதம். அன்னன்னைக்கு தேவையை கொடுத்தாலே பெரிய ஆசீர்வாதம். நாம் நினைக்கிறோம் பெரிய பணம், பங்களா, காரு வச்சிருந்து கடைசியில் சில சொல்கிறாங்க, எரிக்கிறவங்க சொல்கிறாங்களா, கட்ட வேகலைங்க, அவர் விட்டுட்டு போனதை நினச்சிக்கிட்டே இருக்காருன்னு. ஒன்றையும் நினைக்க வேண்டியது. நாம் இன்னைக்கு போகும்போது எப்போ எந்த நேரம் தெரியாது, திடீர்னு வரும். எசேக்கியா ராஜாவுக்கு வந்த மாதிரி என்ன செய்ய, நீ கொஞ்சம் செய்ய மாட்டேன், பிழைக்க மாட்டேன், மறித்து போக, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உடனே நாம் ரெடியாக போய் என்ன செய்யணும்? ஆமாம், ஆசீர்வாதங்கிறது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், குறைவில்லாமல் வாழணும். தொலைக்காட்சி பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்களுடைய சபை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, ஐயோ கண்ணுதிரியாக இவ்வளோ பேர் இருக்காங்களாம்பிங்க. ஏன்னா பார்வையற்ற மக்கள் தான் வரும். எல்லாரும் காணிக்க எண்ணுவாங்க, நான் தலையை எண்ணி இருப்பேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வந்த இடத்துல திருப்பி இறக்கி விடணும். கூட்டிகிட்டு வர வேணும் கூட வாரம் 4000 ரூபாய்க்கு மேலே வாடகை கொடுத்து தான் கூப்பிட்டு வரோம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு
கண்ணை போல உதவுற ஊன்றுகோலை கொடுக்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஐயா, வருஷத்துக்கு ஒரு திருமணம் நடத்துவோம். 2 கண்ணும் தெரியாத பெண்களும் வாழணும். இன்னைக்கு கூட இந்த வருஷத்தில் 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இன்னும் செய்கிறதுக்கு முடியலை, திருமணம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் தான் அதற்கென்று ஒழுங்கு செய்யணும். ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம், ஒரு வீட்டிலேருந்து ஒரு தாலி, ஒரு வீட்டிலேருந்து பெண்ணுக்கு ஆடை, ஒரு வீட்டிலேருந்து ஒரு பையனுக்கு ஆடை, இப்படி வந்து கடைசியில் காணா ஒரு கல்யாணமே நடக்கும். நீங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்கள் பிள்ளைகளை ஒரு பிள்ளையாக நினச்சி இப்படி திருமண காரியத்துக்கு உதவுவீங்கன்னா கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்கள் பிள்ளைக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது, ஃபியூனரல் பண்ணு. இவ்வளோலாம் சொல்லுங்க பிரதர், எப்படி பிரதர் நாங்கள் உதவேன்னு கேட்பீங்க. இங்கே 2 ஃபோன் நம்பர் வருது. அதே போல் தபால் அட்ரஸ் உங்களுக்கு பின்னாடி அறிவிக்கப்படுது. தாராளமாக ஜிபே வழியாக, ஃபோன்பே வழியாக, தபால் வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லணும். எதுக்கு? 24 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்தா நீங்களே என்னை வைவீங்க. என்னையா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றும்பீங்க. 10லேருந்து 5க்குள்ளே அடிங்க. நான் ரெக்கார்டிங்கில் இல்லாமல் ஆராதனையில் இல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக எடுப்பேன். ட்ராவலில் இருந்தால் எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே கண்ணு தெரியாது, கருப்பா சேப்பா ஆள் நிற்கிறோம், பக்கத்தில் யாரும் தெரியாது, அதனால எடுக்க முடியாது. மற்றபடிக்கு கட்டாயம் உங்களுக்கு எடுத்து ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தினார். கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே, அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவேறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. குடும்பத்தில் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தகப்பன் தாய்க்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து ஒரு நல்ல வேலையில் ஒரு உயர்வு கூட கிடைக்கிறேங்கிற காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்ததுக்கேற்ற ஒரு கொஞ்சமாவது ஒரு வேலைங்கிற பேருக்காவது ஒன்று கிடைக்கலையே, எத்தனை இன்டர்வியூகளை அட்டன் பண்ணேன், மனம் சோர்ந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்களாய் தீராத மன வேதனையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தினால் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூற மக்களுக்கு இந்த ஆண்டு விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.